ஐ சப்போர்ட் விஜய். நான் விஜய் ஆதரிக்கிறேன். ஏன் உண்மைதான், நான் விஜய் கண்டிப்பாக ஆதரிச்சே ஆகணும். ஏன் ஆதரிக்கிறேன் அது தெரிஞ்சே ஆகணும்ல. சொல்கிறேன் கேளுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணாருங்க? என்ன நல்லது பண்ணார்? என்ன தொண்டு பண்ணார்? நெட்டில் சர்ச் பண்ணுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா இல்லை சில விஷயம் கிடச்சிது, போய் சொல்லக்கூடாது, சில விஷயம் கிடச்சிது. பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னா விஜய் பேரை சொல்லிவிட்டு விஜய் தொண்டர்கள் பண்ணாங்க. விஜய் ரசிகர்கள் பண்ணாங்க. இப்போ தான் தொண்டர்கள் ஆகிட்டானுங்க அவங்க. விஜய் ரசிகர்கள் பண்ணாங்க. ரத்த தானம் கொடுக்கறது, நோட் புக் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தில் எல்லாம் பண்ணாங்க. அதில் விஜய் சொல்லிலாம் ஒன்றும் பண்ணல. இவங்க தன்னார்வமாக எல்லாம் ஒன்றா பண்ணாங்க. அது தவிர விஜய் என்ன பண்ணாருன்னு ஒரு இதுவும் இல்லை. கேட்டால் சொல்லுவானுங்க, அனிதா மரணம் போனால் தெரியுமா, விஜய் வந்து ஜல்லிக்கட்டு வந்தால் தெரியுமா. ஏங்க அந்தாலும் மூஞ்ச மூட்டு வந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டாருங்க அவர். அதுக்கு இது அறிக்கை கொடுத்தாரா, ஹெல்ப் பண்ணாரா? அனிதா மரணம் பொண்ணு இறந்து போச்சு, சப்போர்ட் பண்ணாரா? ஒரு அனிதா போச்சுங்க, நான் 100 அனிதா உருவாக்குறேன் அப்படின்னு படிக்க வச்சாரா? என்னங்க பண்ணார் அவர்? நம்ம சூர்யா வந்து அத்தனை குழந்தைங்க படிக்க வச்சார். அது மாதிரி பண்ணியிருக்காரா விஜய்? பண்ணியிருக்காரா? எதுவுமே டேரெக்டாக விஜய் வந்து பண்ணதுக்கு ரெக்கார்டு இல்லை, ப்ரூஃபும் இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த விஜயோட ரசிகர்கள் தான் ஒன்றா சேர்ந்து உள்ளஸ்டரில் வந்து விஜய் ரசிகர்லாம் சேர்ந்து நின்னாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து அவங்கெல்லாம் ஜெயிச்சதை பார்த்து விஜய் ஷாக் ஆகிட்டார் அவர். ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இவ்வளோ இடத்துல ஜெயிப்போன்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் என்னென்னா, விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 முன்னாடியே வந்து காங்கிரஸில் பேசியிருக்காரு, நான் வந்து காங்கிரஸ் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அப்படி பேசினா அவர் தான் வந்து அப்புறம் அந்த டைம் செட் ஆகலை, விட்டார் வந்து அதை. இது எலெக்ஷனில் இவங்கெல்லாம் ஜெயிச்சாரை பார்த்துட்டு, ஓ நம்மளுக்கு இவ்வளோ மவுசு இருக்கா, இவ்வளோ மாதம் இருக்கா, அப்போ நம்ம என்ன சிஎம் ஆயிலான்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி உசுப்பேற்றி விட்டுருக்காங்க விஜயை. அதை நம்பி தான் தலைவர் என்ன பண்ணிட்டார், நம்ம சிஎம் ஆயிலான்னு பிளான் பண்ணி இப்படி வந்து உட்காந்துருந்தார் அவர். இதுக்கப்புறம் விஜய் பெரிய கொடி வள்ளல் தெரியுமா? இப்போ கூட ஃபஸ்ட்டு செகண்ட் ஏதோ பேச நினைக்கிறேன், அதாவது மீட்டிங் போட்டப்போ ஈழத்தமிழை பற்றி நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன்னாரு. என்ன பண்ணார் அவர் ஈழத்தமிழர்களுக்கு? வெறும் 500 ரூபா கொடுத்தாரு நன்கொடை வசூலிக்கும் போது. வீடியோவே இருக்குங்க, பொய்லாம் இல்லை, வீடியோவே இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அப்புறம் கையெழுத்து இயக்கணும்னு ஆரம்பித்தாங்க இவரை ராஜபக்ஷ அகேன்ஸ்டாக வந்து. அதுக்கு சிக்னேச்சர் கேட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கேட்டிருக்காங்க, போயிட்டு விசிகாலேருந்து கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காரு. இவர் தான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடின ஆள், பார்த்துக்கோங்க போராட்டத்தை. அப்புறம் டிஎம்கேன்னு வந்தால் மட்டும் தலைவன் கத்தி கத்தி பேசுவார். டிஎம்கே ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு கற்றுவார். பிஜேபியை மட்டும் அப்படியே லைட்டாக ஊர்கணக்கிற மாதிரி டச் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா சங்கின்னு சொல்லிடுவாங்கல்ல, நம்ம இது டிஎம்கே பிஜேபி பற்றி பேசவே இல்லைண்ணா, பிஜேபி பற்றி பேசலன்னா சங்கின்னு சொல்லிடுவானுங்க. அதனால தலைவன் என்ன பண்ணிட்டாரு, ஓஹோ நம்மளை வந்து சங்கின்ட்டு வாங்கி கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால் சொல்லி வைப்போம், அதனால் சும்மா சொல்லிக்கிற அவ்வளோதான், தவிர பெருசாக ஒன்றும் அப்படியே அகென்ஸ்டாக. கேட்டால் பிஜேபி தமிழ்நாடு இல்லவே இல்லைன்னு நார்மலைஸ் பண்ணுறானுங்க அந்த விஷயத்த. ஏங்க பிஜேபி இல்லைன்னு நார்மலைஸ் பண்ணுறான்னா இப்போ எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டு அயோக்கியனாக இருப்பான்? இல்லை உண்மை தானே. இப்போ பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே யார் கூட இருக்குது? பிஜேபிக்கு ஓட்டு எவ்வளோங்க இருந்துச்சு, இப்போ அந்த ஓட்டெலாம் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு? என்ன காரணம்? இது ஏடிஎம்கே கூட போனனால தான். அதனால தான் அந்த எல்லா ஓட்டும் அதிகமாக இருக்குது. அப்போ ஏடிஎம்கே கட்சியை 4, 3, 5 பிரித்து பிஜேபியில் வளர பார்க்குது. அதை வந்து இவர் நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்காரு இவர். பிஜேபியில் ஒன்றுமே இல்லைங்க. திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்காத ஆள் இவர். கேட்டால் பிஜேபி நாடகம் போடுதான். ஆர்எஸ்எஸோட ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதில் பாபர் மசூதி இடிச்சிட்டானுங்க, கோயில் கட்டானுங்க. இப்போ அது மாதிரி பல லிஸ்ட்டு வச்சுருக்கான். அதில் வந்து திருப்பரங்குன்ற மலையும் இருக்குது, சிக்கந்தர் மலையும் இருக்குது. அந்த தர்கா இடிக்குன்னு பார்த்துட்ருக்கானுங்க. இவர் வந்து சமத்துவம் அதுன்னு பேசுவார், இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டார் அவர். கேட்டால் வாயை மூடிக்கிட்டு அப்படியே நாங்கள் கடந்து போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது வந்து. இவனுங்க தான் வந்து சமூக நீதி மதசார்பின்மைன்னு பேசுவானுங்க. கவின் ஆளுநர் கொலைக்கு அதே மாதிரி வாயை மூட்டு உட்காந்துட்டானுங்க. விஜய் வந்து டேரெக்டாக சொல்லி யார் போஸ்டிங் போகிறேன்னு சொல்ல வரல. அது கீழே இருக்கவனுங்க வந்து கேஸ்ட்டு பார்த்து ஆள் பாட்டு போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து கத்திட்டு இருந்தாங்க, வீடியோலாம் வெளில வந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து அடுத்து வந்து பெண்கள் பாதுகாப்பு, இதான் செம்ம டாபிக் தான்.
டிஎம்கேல அது இருக்கா, டிஎம்கே இது இருக்கா அப்படின்னு தள்ளி கேட்டுக்கிட்டு வந்துடுவார். டிஎம்கேல வந்து தப்பு நடந்துச்சு, யார் டிஎம்கே தப்பு நடந்தால் வந்து சப்போர்ட் பண்ணி யாரும் வரல. வந்து நடந்த தப்பை உடனே விசாரித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லா கேஸ்லேயுமே. கோயம்புத்தூர் நடந்த அந்த ரேப் கேஸும் சரி, அண்ணா அந்த பழைய கேஸும் சரி, எல்லாருக்குமே உடனே கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே, நாளைக்கு விஜய் வரமாட்டார், விஜய் வந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும். அது எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாருன்னு தான் இருக்குது. பொள்ளாச்சி கேஸை 2 வருஷம் 3 வருஷம் இழுத்த மாதிரி என்ன டிஎம்கே கவர்மெண்ட் நடந்துச்சு அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி தான். நடக்கிற தப்பை சரி பண்ணாலே போதும். இவங்க கேஸில் என்னென்னா, டிவிகேயில் வந்து ஒரு ஏதோ ஒரு தொண்டை நினைக்கிறேன் வந்து ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி அது பொண்ணு சூசைட் செத்தே போச்சு அந்த பொண்ணு வந்து. அந்த மாதிரிலாம் ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கானுங்க. இன்னொன்று மாவட்ட செயலாளர், அது வீடியோ வந்து அது கட்சி நாரியே போச்சு. அதெல்லாம் பற்றி இவங்க பேசவே மாட்டானுங்க. அந்த ஆள் இன்னும் வந்து கட்சியை வச்சுருக்கானுங்க, கட்சியை தூக்கவே இல்லை. அதாவது கட்சியை விட்டு தூக்குனதா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே விடலைங்க இது வரைக்கும் அவனுங்க. இன்னொன்று ஃபோட்டோ கிட்டலாம் சைடில் வந்து நின்றுருக்கான் போல், நானும் சில ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஒரு கேடுகட்ட கட்சியாக இருக்கானுங்க. இதோட கொடுமை தெரியுங்களா, ஒரு அஜித்தான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து என்னென்னா, அவங்க அண்ணன் வந்து டிஎம்கேல பின்புல இருக்கனால வந்து நம்ம ஐயா புஷியானந்துக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை. அதனால் போஸ்டிங் கொடுக்காமல் இழுத்து அடித்தானுங்க. அந்த அம்மா வந்து விஜய் கார்பன் நின்றுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க, காரடி ஏற்றுறாங்க. அந்த ஆள் கேட்டால் நாங்கள் தான் பெண்கள் பாதுகாவலன்னு சொல்லிட்டுருக்கான். ஒரு செகண்ட், அம்மா நீங்கள் வாம்மா, ஒரு வருஷம் கிளாஸ் இறக்கி என்னம்மா பிரச்சனை, நீ உள்ளவாம்மா நான் பேசுகிறேன் 2 வார்த்தை, இல்லைன்னா வந்து இல்லை நீ உள்ளவாம்மா நான் பேச மாட்டேன்னா கூட நீ ஒரு பெரிய ஆள் பேச மாட்டார், ஏன்னா பேச வைக்கலாம்ல. நீ விஜய் வந்து கிளாஸ் இறக்கி சொல்லியிருந்தா உள்ளே வந்திருப்பாங்க. இவர் காரை ஏற்றிட்டு உள்ளே போயிடுவார், யாரோ வந்து கூப்பிட்டு அப்படி வருவாங்க. அது பண்ணதுக்கு அந்த அக்காவை போட்டு அந்த பேச்சு பேசி அவ்வளோ அப்யூஸ் பண்ணி அப்புறம் அவங்க பாய்சனை குடித்து அவங்க சூசைட் அட்டனே பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இவனுங்க தான் வந்து பெண்கள் விடுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு காரணம் தானே விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பண்ணுற விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் 41 பேர் வந்து கரூரில் இறந்தாங்க. அதுக்கு இவருங்க பேசினானுங்க பாரு பேச்சு, ஆசிட் வீசிட்டானுங்க, அதை வீசிட்டானுங்க, கத்தி வச்சு குத்தானுங்க, இதை வச்சு கிரிட்டானுங்க, அது பண்ணிட்டாங்க, அவ்வளோ பேச்சு பேசிட்டானுங்க. அவனுங்க பேசினதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம விஜய் வந்து சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் நல்லா பண்ணுங்கள். லூசு பயனாங்க இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்குன்ற போது அவன் மேலே தப்பு இல்லைன்னா கூட என் மீட்டிங் நடந்துச்சு, நான் அதை பொறுப்பெடுத்துக்கிறேன், இது நடந்த தப்பு தான், இது ஏதோ இல்லை வந்து சதி இருக்குது, ஆனால் இதுக்கு தார்மீக பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், மக்களே மன்னிச்சிருங்க. ஒரு வார்த்தை சொல்ல வக்கில்லை அவனுக்கு. இது எவ்வளோ கேவலம் விஷயம் தெரியுமா. வந்து அடுத்த மேலே ஒருத்தன் வந்து தான் பண்ண தப்பை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்காமல் அடுத்தவன் குறை சொல்லியே வளரும் நினைக்கிறவன் கண்டிப்பாக வளரவும் முடியாது. அவன் மனசில் வந்து சுத்தமும் இல்லை, நல்லவனும் கிடையாதுங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் விஜய் தான். இதில் என்னென்னா, கரூரில் இறந்தவங்களுக்கு 47 பேர் இறந்தாங்க, எல்லாருக்கும் 2 லட்சம் தரேன்னு சொன்னார். இன்னும் என்ன சொன்னார்னா, அடிப்பட்டவங்களுக்கு 2 lakhs 2 லட்சம் தரேன்னாரு. அந்த 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. என்ன ரீசன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அந்த தமிழ்நாடு அரசு வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்சமாக 50,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இவர் அதுக்கு அப்படியே ஏட்டிக்கு போட்டியாக நீ 10 நான் 20 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் கொடுத்தாரு. அடிப்பட்டன் 2 lakhs சொன்னார், அதை கொடுக்கவே இல்லை. இவருக்கு இதோட இன்னொன்று மரியா வில்சன் சொல்லிட்டு ஒரு மாடல் சிலர் இருக்கார். அவர் யாருன்னா, நம்ம ஸ்ரீமுத்தூரில் ஜேபிஆர் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் ஓனர் இவர் தான் சேர்மனாக இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, நான் மாதம் எல்லா குடும்பத்துக்கும் 5,000 கொடுக்குறேன், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு தரேன், அந்த பசங்களை படிக்க வைக்கிறேன்னு எல்லா கதை விட்டார். இன்ன வரைக்கும் அவர் பண்ணதா ஒரு எவிடன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, நத்திங் இல்லை. அந்நேரத்துக்கு சும்மா ஜும்க்லா சொல்லி அப்படியே மாஸ்க் கட்டு 2 ரீலத்து போட்டு அதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், மக்கள் மறந்துடுவாங்கல்ல. அதனால் வந்து அதை பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இவங்க என்ன கூட்டணி விஜய் இந்த ஃபஸ்ட்டு மாடலில் சொன்ன ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். நம்மளை நம்பி கட்சிக்கு வரலாம் இல்லையா, அவங்கள மறைக்கணும் இல்லையான்ட்டு கடைசி யாரும் வரல, எவனும் இல்லைன்ட்டான் போல், கூட்டணி இல்லை போப்பான்ட்டானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்த்தானுங்க.
அப்புறம் காங்கிரஸ் அப்படி பொத்தி பொத்தி பேசுகிறது என்ன, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசும்போது நல்லா இனிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம விஜயகாந்த் கட்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க தேமுதிக, அதுவும் வரல. அப்போவே எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, வன்மத்தை கற்கிறானுங்க, சாபத்தை வரானுங்க, விஜயகாந்தோட ஆத்மா அவங்களை மன்னிக்காது அப்படின்ட்டு. இப்போ இவனுங்க வன்மத்தை கக்கியே பழகிட்டானுங்க. இப்போ காங்கிரஸ் வரலன்னு தெரிஞ்சு போச்சா. இப்போ என்னென்னா ஆதரவாஜிலாம் காங்கிரஸை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காங்கிரஸ் விஜய் சிலப்பிரதங்களுக்கு சிஎம் விருப்பமே இல்லை. அவர் என்ன சிஎம் ஆக போகிறாரு, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க, எப்படி சிஎம் ஆவாங்க? யார் தலைமை கட்சியில் இருக்காங்க தான் சிஎம் ஆக முடியும். அது இவரோட வைத்தறிச்சல் அது. ஐயோ யாருமே வரலையே, நம்ம தனியாக விட்டானுங்களே, ஒரு கட்சியுமே வரலையேன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறானுங்க எல்லாம். இதெல்லாம் இப்போ இந்த இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி இருக்கும்போது விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம. இது ஒரு காரணங்க விஜய் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஏன் விஜய் சப்போர்ட் பண்ணுறேன்னா, அவர் சொன்னார், சின்ன ஊழல் கூட நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்னங்க காசு பணம். விஜய் டைலாக் ஒன்று, யாருக்குங்க வேணும் காசுன்னு சொல்ல, சும்மா டைலாக் மட்டும் சொல்கிறது. என்னென்னா, இவனை நம்பி வர கட்சி தொண்டர்கள் மக்களை ஏமாத்துறான் அந்த ஆள். என்னென்னா, விருப்பமானும் தமிழ்நாட்டில் இருக்கிறதே வெறும் 234 தொகுதி தான். அதுலேயும் ஒரு 100 தொகுதிக்கு மேலே இவனுங்க ஆள் சூஸ் பண்ணி வச்சிட்டானுங்க. இவனுங்க தான் கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாக இருக்குது எல்லாமே. இவங்க கண்டிப்பாக முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க. ஏன்னா ஒரு 100 தொகுதி இதுக்கு வச்சுருந்தாங்க, இதுக்குன்னு கூட்டணி கட்சி வருவாங்க, பிரித்து கொடுப்போம்னு வச்சுருந்தானுங்க. ஏன்னா தெரிஞ்ச மூஞ்சின்னு யாரும் இல்லைல்ல, ஒரு 10 பேர்த்தோட யாரும் கிடையாது இந்த மூஞ்சி, தெரிஞ்ச மூஞ்சி இந்த கட்சியில் வெயிட் பண்ணி பார்த்தானுங்க, யாரும் வரல. சரி விருப்பம் சேல் பண்ணுறானுங்களே, என்ன பண்ணணும்? உனக்கு தான் காசு பண்ண ஆசை இல்லைல்ல, நீ காசு போட்டு கட்டு. எல்லாம் எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுற ரிக்ஷா ஓட்டுறவன் தான் இங்கே அதுவாக இருக்கான், அவன்கிட்ட எப்படி காசு இருக்கும்? உனக்கு காசு பிரச்சனையே இல்லை போது நீ என்ன பண்ணணுன்னா, நான் பார்த்து நிப்பாட்டுறேன், நீ காசு கொடுத்து நிப்பாட்ட வேண்டியதானே. என்ன பண்ணுறானு இவனுங்க, வெறும் 100 ரூபா விருப்பம்னு சொல்லிட்டு விற்றுருக்கானுங்க. எல்லாம் அடிச்சு பிடிச்சி 50,000 விருப்பம் விற்று போச்சான். இதுங்க நான் போய் சொல்லுங்க, நியூஸ்லேயே போட்டாங்க. ஃபஸ்ட் டே 3000 விற்றுருச்சு, செகண்ட் டே ஆன்லைனில் அவ்வளோ போயிடுச்சு, இவ்வளோ போயிடுச்சு, 50,000 விற்றுட்டோன்னாங்க. சாரி, ஃபஸ்ட் டே 30,000 விருப்பம் நேர்லேயே போயிடுச்சான். அவன் சொன்ன இதுக்கு கணக்கு வரும். நம்ம 50,000 விற்பனை விற்றுருக்கன்றானுங்க. 50,000 விற்று எவ்வளோக்கு விற்றாங்க? 100 ரூபா விற்றுருக்காங்க. இன்ட்டு 100 எவ்வளோ ஆச்சு? 50 லட்ச ரூபா. அதாவது சொந்த கட்சி மக்கள்கிட்டயே அசால்ட்டாக 50 லட்ச ரூபா அடிச்சிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் நம்பி எப்படி மக்களை ஓட்டு போடுறது? அவன் நல்லா தெரியும், இந்த வாங்குற எல்லாருமே திருப்பி கொடுக்க மாட்டேன்னு அவன் நல்லாவே தெரியும். திருப்பி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, போட்டியிடுற கேண்டிடேட்ஸ் என்ன செய்யணும்னா, சாதா தனித்தொகுதினா 5,000 கட்டணும், பொது தொகுதினா 10,000 திருப்பி கட்டணும். நீ ஸ்டார்டிங்கே இதை கட்டி வாங்கினா யாருக்கு அந்த சக்தி இருக்கோ தெம்பு இருக்கோ வேண்டியே வாங்க போகிறான், அதை வாங்கிட்டு போகிறான். நீ விருப்பம் கொடுக்குற ஒரு ஸ்கேம் பண்ணி காசு சம்பாதிக்கிற. அப்போ நீ யாரையும் சூஸ் பண்ணி வச்சுருப்ப, அது தெரியாமல் பாவம் சில பேர்லாம் ஃபார்ம் கொடுத்துருப்பானு காசு கட்டியிருப்பானுங்க, அதுலேயும் சம்பாதிக்க வேண்டியது தான். இப்படி ஒரு கேடு கட்ட கட்சியை வச்சுக்கிட்டு இவனுங்க நான் தான் அடுத்த சிஎம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. பட் இதெல்லாம் ரொம்ப சிஎம் வேண்டிய தகுதியில் எல்லாமே பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனம் எல்லாமே சூப்பர். இவ்வளோ விஷயம் பண்ணிருக்காருங்க தளபதி. ஸோ கண்டிப்பாக விஜய் நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ சப்போர்ட் டிவிக்குங்க, ஐ சப்போர்ட் டிவிக்கு.